நம்ம சிஎஸ்கே பிளேயரான டெவான் கான்வே 2.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது சிஎஸ்கேக்காக கடந்த ஒரு 2-3 வருஷமா ஆடிட்டு வராரு நம்ம டெவான் கான்வே. ஃபுல் அண்ட் ஃபுல்லி T20 மேட்சே டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் ஆடுவாரு. ஆனா அவரு இந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் சாதனையை பண்ணியிருப்பாருன்னு யாராலும் எதிர்பார்க்கல. அது இன்னைக்கு முற்றிலும் உடைச்சிருக்காப்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜனவரி 2023 செஞ்சுரி வாஸ் பாகிஸ்தான். அதுதான் அவர் கடைசியா அடிச்ச டெஸ்ட் செஞ்சுரி. இது நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமா இல்லை. ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் 2025 ஐபிஎல்ல எல்லாரும் ஹிட்டா ஆடிட்டு இருந்தா தலையை மட்டும் T20 டெஸ்ட் ஆடிட்டு இருந்தாரு சிஎஸ்கே டீம்ல. ஆனா இவரா இந்த டெஸ்ட் செஞ்சுரிய இவ்வளவு நாள் அடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு பிரான்ஸ் சைட்ல பெரிதும் மாபெரும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் இன்னைக்கு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் 2025 செஞ்சுரி வாசிஸ் ஜிம்பாப்வே இன்னைக்கு அடிச்சிருக்காரு. எனக்கே ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸா இருக்குது. அந்த ரெக்கார்டை உடைச்சிருக்காப்ல. இனிமேல் நான் ஃபார்முக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான செஞ்சுரி. அது 100 கிடையாது, 150க்கு மேல. என்ன மாதிரி ஒரு பேக் டு ஃபார்ம் அப்படி நம்ம சொல்லலாம். இத்தனை வருஷம் கழிச்சு டெவான் கான்வே அடிச்சல நம்மளுக்கு கான்பிடன்ட் இருக்குதோ இல்லையோ, அவருக்கு பெரிய ஒரு கான்பிடன்ட் மனசுக்குள்ள வரும். ஏன்னா 2.5 வருஷமா நம்ம கையை விட்டு போயிட்டு இருந்த அந்த டெஸ்ட் செஞ்சுரி இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்ன ப்ரோ, ஜிம்பாப்வே கூட தானே அடிச்சிருக்காரு, அதுக்கு இவ்வளவு ஒரு பில்டப் அப்படின்னு நீங்க கேட்கல. ஆனா அந்த ஜிம்பாப்வேயோட அடிக்கலனாலும் ஒரு டேலண்ட் வேணும், தனியா ஒரு தனித்துவமா நம்ம மனசுல வேணும் அப்படிங்கிற மாதிரிதான் நான் சொல்றேன். அதுலயும் பாருங்க, குறிப்பா நான் என்ன சொல்றேன்னா, நோட் டவுன் பாயிண்ட். அதாவது 0-6 தலைவன் 18 4 அடிச்சுதான் இந்த 153 ரன் எடுத்திருப்ப அவுட் ஆகி பெவிலியன் திரும்பி இருக்கிறாரு. இதுல நம்ம இந்த இதை நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா 153 ரன் வெறும் போர்லயே அடிச்சிருக்காரு. போர், டூஸ், சிங்கிள்ஸ், த்ரீஸ் இந்த மாதிரி அடிச்சிருக்கிறாப்புல. அதுல ஒரு 6 வரல. அதாவது தலைவனோட நோக்கம் என்னன்னா, T20 டெஸ்ட் மாதிரி ஆடுறது, டெஸ்ட் மாதிரி ஆகி அதுக்கு கீழ் கிரேட்ல ஆடுறதுன்னா அது தலைவரால மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி ஒர்ஸ்ட் டெவான் கான்வே நான் வாழ்க்கையில பார்த்துல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். இப்படியே போயிட்டு இருந்தா இவரோட நியூசிலாந்து கிரிக்கெட்டர் ஃபியூச்சர் என்ன ஆகுன்னு தெரியல. ரொம்ப காலமா இவரை ஏன் இன்னும் டெஸ்ட்ல வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் நியூசிலாந்து பிளஸ் மீடியா எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் அதெல்லாம் பரவாயில்ல, நான் இன்னைக்கு அடிச்சே தீர்வுன்னு அடிச்சிருக்கிறாப்புல. என்னதான் இருந்தாலும் ஜிம்பாப்வே கூட தான் நான் அடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி எழுப்பப்பட்டதே இருக்குது அந்த நியூசிலாந்து கண்ட்ரில நெட்டிசன்கள் எழுதுறப்ப. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு 150 ரன் அடிச்சிருக்காப்ல. ஜிம்பாப்வே டீம் அவ்வளவு சாதாரணமா எடை போட முடியாது. இருந்தாலும் ஏதோ அடிச்சிருக்காப்ல. அடிச்சுட்டு ஃபைனலா முசர்பானி ஓவர்ல அவுட் ஆகி பெவிலியன் திருப்பி இருக்கிறாரு. என்னடா இது? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.